தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவருக்கும் அவரை வழிமறித்த காவலர் ஒருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வாக்குவாதத்தின் உச்சகட்டமாக காவலர் செய்த செயல் என்ன பார்க்கலாம். கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் ஆன்லைன் டெலிவரி நிறுவனம் நடத்தி வருகிறார். நேற்று இரவு பீளமேடு பகுதியிலிருந்து கோவை அரசு மருத்துவமனை வழியாக கெம்பட்டி காலனியில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் வந்த பிரசாந்தை நிறுத்தி வாகன ஆவணங்களை காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். பிரசாந்த் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் நகல் மட்டுமே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து காவலர் அசல் ஆவணங்களை கேட்டுள்ளார். மேலும் பிரசாந்தின் கைபேசி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளார். இதுகுறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த காவலர் தகாத வார்த்தைகளால் திட்டி பிரசாந்தின் கைபேசியை அங்கிருந்த மழைநீர் தேங்கியிருந்த தண்ணீரில் தட்டிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவத்தை பிரசாந்த் தனது கைபேசியில் வீடியோ பதிவு செய்துள்ளார். வீடியோ பதிவு செய்வதை கண்ட காவலர் கைபேசியை பறிக்க முயன்ற போது பிரசாந்த் என்று சொன்ன வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஜிஹெச் பேக் சைட்ல வந்தேன், நிறுத்திட்டு ரெக்கார்டு கேட்டாங்க. ரெக்கார்டு எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இல்ல, சாஃப்ட் காப்பி இருக்கு. சாஃப்ட் காப்பில பார்க்க முடியாது. என்ன பெரிய புளுத்தியான்னு சேர்த்து என்ன அடிச்சாரு. நான் வீடியோ எடுத்ததுக்கு என் போனை தட்டி விட்டு என் போனை உடச்சிட்டாரு. என் போனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, என் போன் பாருங்க எப்படி இருக்கு. இங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்ப அடிச்சுட்டு எங்களை போனை புடுங்கிட்டு போயிட்டாருன்னா வண்டியை புடுங்கிட்டு போயிட்டாரு. இந்த பையனோட போனையும் புடுங்கிட்டு போயிட்டாரு. இப்ப இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களை யார் இவர் என்னை கை வைக்கிறதுக்கு?